திருப்பரங்குன்றம் வாழும் குமரா போற்றி. வருந்தினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் பெயர் சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகாய் என்று திருநீர் அணிவாருக்கு மேவ வாராதே வினை. உலகம் தோன்றி உலகின் முதல் உயிர் தோன்றி எங்களின் நம்பிக்கை எங்கள் முருகன். உலகம் தோன்றிய வரலாறு, உலகம் தோன்றிய நாள் இன்று வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ அதே போலதான் எங்களுடைய இறை நம்பிக்கையும் எங்களின் இந்துத்துவாவும் நாங்கள் வழங்கும் எங்களுடைய கடவுள்களும் இன்று வரையும் எங்களின் நம்பிக்கையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுதான். சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சாதுக்களும் இறையருள் தெய்வங்களும் வந்திருந்து மகிழ்ந்து சென்ற மலை திருப்பரங்குன்றம் மலை. அநீதியை அழித்து நீதியையும் தர்மத்தையும் மனித குலத்திற்கு உணர்த்தி சென்ற ஆதி கடவுளுக்கு இன்று நீதியால் கிடைத்த வெற்றி. இதே மதுரை மண்ணில் தான் அன்னை மீனாட்சி தாய்க்காக சிங்கம் போல நின்று கர்ஜித்தார் ஐயா முத்துராமலிங்க தேவர். இன்று மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட அரசியல் நய வஞ்சகர்களுக்கும் அரசியல் பூச்சாண்டிகளுக்கும் மத வெறியர்களுக்கும் சரியான சவுக்கடி கொடுத்திருப்பார். இந்துத்துவாவிற்காகவும் இறை நம்பிக்கைக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன் உடலை உரமாக்கி தன் உயிரை விதையாக்கி இன்று ஆன்மாவாக இருந்து இந்த நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா ராமகோபாலன்ஜி அவர்களுக்கும், இந்து முன்னணியின் மாநில தலைவர் ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மேலும் தேசத்தை உயர்த்தி பிடிக்கவும் இறை நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கவும் தன்னை அர்ப்பணித்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தேசத்தின் பக்தர்களாகிய காவிப்படை சொந்தங்களுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் இதே திருப்பரங்குன்றத்தில் அலை கடல் என திரண்டு அறப்போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற போதும் இதே தமிழக அரசால் பல அடக்குமுறைகளை சந்தித்த காவிப்படை பல இன்னல்களையும் தாண்டி அலை கடல் என திரண்ட அந்த கூட்டத்தின் மாபெரும் எதிரொலி இன்று ஒளியாய் ஜொலிரப் போகிறது திருப்பரங்குன்றம் மலையில். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எப்போதெல்லாம் சோதனையும் துயரமும் வருகிறதோ அதன் விளிம்பிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஒவ்வொரு தேசபக்தனாகிய இதே காவிப்படை சொந்தங்கள் தான் என்பதை நாடும் இந்த நாட்டு மக்களும் மறந்துவிடக் கூடாது. இந்துத்துவாவின் கொள்கையும் இந்துத்துவாவின் சித்தாந்தத்தையும் இறை நம்பிக்கையும் நமது பிள்ளைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் உரைக்க சொல்லித் தருவோம். எதிர்வரும் காலம் எதுவாயினும் எதிர்க்க துணிவோடு நிற்போம். நன்றி.